மகா ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க. சூர்யா போயிட்டு, "எதுக்கு மகா அழற? உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? அழாத மகா" அப்படின்னாங்க. "நான் என்னங்க அப்படி தப்பு பண்ணேன்? அனாமிகாவும், விஜயும் நல்லா இருக்கணும்னு தாங்க நான் நெனச்சேன். என்னைக்காவது அவங்களுக்கு நான் கெடுதல் நெனைக்கணும்னு நெனச்சிருக்கேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சூர்யா தோள் மேல சாஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அனாமிகா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "அம்மா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னன்னு தெரியுமாம்மா?" அப்படின்னாங்க. "என்னாச்சு?" அப்படின்னா, "இன்னைக்கு நல்லா புடிச்சு வெளுத்து வாங்கிட்டேன்ம்மா நானு மகாவ. முதல் இரவும் நடக்க விடலம்மா. இனிமே சுத்தணும் என் பின்னாடி விஜய். எப்போ முதல் இரவு நடக்கும்னு சொல்லிட்டு" அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. "என்னடி பண்ண போறேன்னா, மகா கிட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்குற மாரி கேட்க போறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கம்மா" அப்படின்றாங்க. அப்போ மகா பார்த்தீங்கன்னா, படிக்கட்டுலேருந்து கீழ இறங்குனாங்க. "மகாக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. சாரி மகாக்கா, நான் தெரியாம பேசிட்டேன். சின்ன விஷயம் தான், நான் பெருசாக்கிட்டேன்" அப்படின்னாங்க. "இனிமே உன் விஷயத்துல நான் விஜய் விஷயத்துல தலையிட மாட்டேம்மா. நீங்க சந்தோஷமா இருங்க. நானும் எங்க அக்காவும் மொற தவறி வந்தவங்க தான். நீ மொறையா வந்தவ. நீ நல்லபடியா இரும்மா" அப்படின்றாங்க. காயத்ரி பார்த்தீங்கன்னா, "என் மருமக எவ்வளோ பெருந்தன்மையா நடந்துக்கிறா. மகா பத்தி அவளோட கேவலமான புத்தியே இதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா, "இந்த மாரிலாம் பேசாதீங்க சித்தி. மகா எவ்ளோ பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்துக்காக. நீங்க இப்படிலாம் பேசி அவள கஷ்டப்படுத்தாதீங்க. அவ மொற தவறி வேணா வந்திருக்கலாம். ஆனா இங்க யாரையுமே அவ கஷ்டப்படுத்தணும்னு நெனச்சது கிடையாது. எனக்கு அவள பத்தி நல்லாவே தெரியுன்றாங்க." ராஜலட்சுமிக்கும் கோவம் வந்தது. "என்ன விட்டா பேசிக்கிட்டே போற காயத்ரி. அவள பத்தி பேசிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க.